திருவாருடைய வீதியிலே ரசகர் குலத்திலே என்ன மாடவன்னார் மாறி பிள்ளை இருவேரும் பெற்றெடுத்த திருமகனாகப்பட்ட ஆமா அந்த ரஜகமுத்தாகப்பட்டவனுக்கு சரி 21 வயதாச்சு. 21 வயதுன்னு சொன்னா அவன் இளவட்ட பிராயம். ஆமா கல்லு கரை வயசு கட்டமண்ணு தாண்டு வயசு. அடேப்பா கட்டமண்ண தாண்டுனா தாண்டுதான். அதாவது வயசு கோளாறு. வயசு கோளாறா? அவன் அங்க இருந்து ஒரு அரை கட்டமண்ணு செவர் இருந்தாலும் சரிதான். ஆமா தம் கூட்டி தப்புவான். ஓடுத பாம்ப மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அதேதான். அதுதான் கல்லுங்கரை வயசு கட்டமண்ணு தாண்டு வயசு. வயசு கட்டமண்ண நீர் தாண்டினீரு காருக்கு மட்டும் தாண்டி விடுவோம். வயசுல எத்தனை கட்டமண்ண தாண்டி ஓடினீரும். அதான் பீட்டி போய் கிடக்க. அதான் பீட்டி பிம்மன போயிருக்கேன். அது ஒரு வயசு. அதனால இளவட்ட வயசு வந்து அது எந்த வேணாலும் சேட்டை பண்ணும். அப்ப 21 வயதுன்னு சொன்னா இந்த ரஜகமுத்து இளவட்ட பிராயம். ஆமா அப்ப தாய் நகப்பனாகப்பட்ட மாடவன்னாரும் மாறி பிள்ளையும் அவங்க மனசுல என்னன்னா அப்ப இந்த மாடவன்னாரும் மாடி பிள்ளையும் மனசுல என்ன ஆசைன்னா என்ன நம்ம மகை ரஜகமுத்துக்கு 21 வயதாகி விட்டது. 21 வயதாகி இதுக்கு மேல நம்ம பையனுக்கு காலகாலத்துல சீக்கிரமா நம்ம பிள்ளைக்கு ஒரு கால்கட்டு ஒண்ணு போடணும். என்ன கால்கட்டு போடணும்ங்க? கால்கட்டுனா என்னது? கல்யாணம் முடிக்கணும்யா. அப்படி விவரமா சொல்லணும். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? என்ன இந்த வயது பிள்ளையா வந்த உடனே வாலிப பிராயமா வந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த பிள்ளை அம்மா அப்பா பேச்சே கேட்க மாட்டான். அம்மா அப்பா பேச்ச கேட்காம சரி காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போறவன். ஆமா அப்போ நம்ம பிள்ளையாகப்பட்டவை தாய் தகப்பன் பேச்ச கேட்க மாட்டுக்கான். ஆமா காலையில எந்திரிச்சு போறவன் சாயங்காலம் நைட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் கரெக்டா வருவா. பிறகு தூங்க வரணும்னா வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆகும். 12 மணி ஆகும், 13 மணி ஆகும். பிறகு சரி அப்போ இந்த பெத்தவ பேச்சையே கேட்க மாட்டுக்கானே அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவா. என்ன சொல்லுவா? எலே முருகா, ஏ ஐயா, நீ வர வர என் பேச்சையே கேட்க மாட்டுக்க. ஆமா பாட்டு காடாதடியா அலையுத. ஆமா காலையில போனேன்னு சொன்னா ராத்திரி நீ வீட்டுக்கு வார. அதனால நீ என் பேச்ச கேட்காம அங்க இங்கேயும் வாரடா. சீக்கிரமா உனக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் நீ எல்லாம் சரியா வருவ. அதுக்கு தான் கால் கட்டுன்னு சொல்லுவாங்களோ? அப்படி சொல்லு. அப்படி ஏன் கால் கட்டுன்னு சொல்லிருக்காங்கன்னா எதுக்கு? தனக்குன்னு ஒரு மனைவி வந்துட்டான்னு சொன்னா அந்த அம்மா சாயங்காலம் எப்ப வருவீங்கன்னு போன் போடுவா. ஆமா போடுவாள்ல. எத்தனை மணிக்கு? எத்தனை மணி போடுவா? சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு போன் போட ஆரம்பிச்சிருவா. போன் போட ஆரம்பிச்சு என்னைவா என்னங்க என்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடணும்னு ரெடியா இருக்கு. நான் உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன். ஆமா சாப்பிட வாரியடா அப்படின்னு ஒரு 7 மணிக்கு போன் போடுவா. அந்த ஆளு என்ன சொல்லுவாரு? அதுக்கு பிறகு அந்த ஐயா சொல்லுவாரு, எப்படி நான் வெளியில கடைக்கு வந்திருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேண்டி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பாப்பா, மறுபடி ஒரு போனை போடுவா. மறுபடி ஒரு போன் வரும். ரெண்டாவது ஒரு போனை போட்டு பாப்போம் என்ன செய்தான்னு பாப்போம் அப்படி ரெண்டாவது ஒரு போனை போடுவா. எப்படி போடுவா? போனை போட்டோன்னு இவர் எடுப்பாரு. என்ன வீட்டுக்கு வரதா உத்தேசம் இல்லையா? ஆமா. நமக்கு எத்தனை வாட்டி போன் போடணும்? அவங்க சொன்னா இல்ல அளவுதான் சாப்பிட்டு படுக்க தூங்கணுங்க. சரி உங்க முகத்தை பாக்கணுங்க. சீக்கிரம் வாங்க. அங்க என்ன செய்திய? முதலாவது போன் போடும்போது வாங்க போங்கன்னு போன் போட்டா. ரெண்டாவது என்ன சொல்ல தெரியுமா? வாரியரா என்ன அதானே நான் இற போடுதா அப்படிங்க. அப்ப அவங்கள போட்டா. சரி இப்ப இரு. ஆமா. அதுக்கப்புறம் மூணாவது என்ன போடுவா? மூணாவது போன் போடும்போது அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவா?
சரி நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா? உனக்கு மரியாதை அப்படித்தான். ஆமா மரியாதையே அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே ஒரு தடவையும் அப்படியே மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த மனுஷன் வந்தா தானே என்ன சொல்லுவாரு? இப்ப நமக்கெல்லாம் வீட்டுல நாய்க்கு உண்டான மரியாதை கிடையாது. அவன் நாய்க்காவது மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பு இல்ல. அவன் நம்ம நடந்துக்கிற பொறுத்து வீட்டு பொம்பளையாளி நம்மள மதிப்பாங்க. நம்ம யாருக்கு மாறா ஒண்ணுக்கு ஒன்றைய போட்டுட்டு வீதியா போய் அலைஞ்சு திரிஞ்சு இங்க வந்தோம்னு சொன்னா அவன் என்னைவா அந்த அம்மா உன்னை மதிக்கவே மாட்டா. அத மாதிரி சரி காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சாதான்டா நீ என் பேச்சே கேப்ப. அப்பதான் சொன்னோடி கேப்ப அப்படின்னு சொல்லி சரி சீக்கிரமா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரிதான். அதத்தான் இந்த மாடவன்னாரும் மாரி பிள்ளையும் என்ன சொன்னா மகனாகப்பட்ட அந்த ரஜகமுத்துக்கு என்னையா சீக்கிரமாகவே ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று என் மகனே ரஜகமுத்து ரஜகமுத்து மகனே ரஜகமுத்து ரஜகமுத்து என்னுடைய வார்த்தை கேளு 21 வயதாச்சு உனக்கு இளவட்ட பிள்ளையான உனக்கு கல்யாணம் முடிக்க வேணும் கண்குளிர பார்க்க வேணும் எப்ப மாலை மனம் முடிக்க வேணும் நாம மனங்குளிர பார்க்க வேணும் உன்னை திருமணம் முடிக்க வேணும் எப்ப முடிக்க வேணும் திருப்பூட்டி பார்க்க வேணும் உன்னை திருப்பூட்டி பார்க்க வேணும் உனக்கு திருமணம் முடிக்க வேணும் எப்ப திருப்பூட்டி பார்க்க வேணும் என்று தாய் தகப்பன் சொன்ன போது மகனே ரஜகமுத்து என்ன அம்மா அப்பாவுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறதப்பா. ஆமா நமக்கு தவண்ட காலமாச்சு. நீயோ வயசுக்கு வந்துட்ட அதனால சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்டா. வயசுக்கு வந்தா தண்ணிய ஊத்த வேண்டியான அதாவது தண்ணிய ஊத்தன்னு சொன்னா அப்படின்னா அவங்களே ஊத்திக்கிடுவாங்க. தண்ணிய ஊத்திக்கிடுவாங்க. நம்ம தண்ணி ஊத்த தேவையில்லை. ஆமா அவன் எத்தனை மணி 12 மணி ஆனோன்னு அவங்களே தண்ணிய ஊத்திக்கிடுவாங்க. சரி அப்படியே மகனே அதாவது சரி உனக்கு பொறுப்பு வரணும்னா எங்களுக்கோ கொஞ்சம் வயசாகி போச்சு, தடுமாடிட்டு கிடக்கும். எங்களுக்கு பழைய மாதிரி ஆடி ஓடி வேலை பார்க்க முடியல. ஆமா ஆகையினால சரி உனக்கு எப்படியாவது திருமணம் முடிக்கணும்னு சொன்ன போது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்ன போது அப்பந்தான் ரஜகமுத்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? அப்பாவே அம்மாவே என்ன உங்க ஆசைக்கு நான் ஒருபோதும் தட்டையினும் சொல்ல மாட்டேன். அதனால நீங்க பொண்ணு பாருங்க, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரஜகமுத்து சொன்ன உடனே சொன்ன போது ஆட்டு மண்டி சம்மதித்து அந்த மாடவன்னாரும் மாறி பிள்ளையும் பெண் பார்க்க வேணும், திருமணத்தை முடிக்க வேணும் என்று அந்த மாடி பிள்ளை என்ன சொல்லுகிறா தெரியுமா? என் மன்னாடி மன்ன வேறு அண்ணாடி மன்ன வேறு அவள முடி ராஜமன்னா நம்ம மகே ரஜகமுத்து அவளுக்கு பெண் பார்க்க வேணுமானா அடுத்தவா வந்தாளானா நம்மள ஆதரிக்க மாட்டாளையா. வந்தாளானா
மாட்டார். அதனால என்ன நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன அடுத்தவளை அழைப்பதற்கு முன்னால நம்ம மகே ரஜகமுத்துக்கு என் மகனுக்குனே பிறந்தவா எங்க அண்ணன் மகா இருக்காளே, அண்ணன் மகா அவாதான் மகிழம்பூவாவை கொண்டு வந்து என் மகனாகப்பட்ட ரஜகமுத்துக்கு சீக்கிரமா திருமணம் முடிக்க வேணும். நம்ம சொந்த பந்தம் விட்டு போகாம இருக்கணும்னா எங்க அண்ணமாவோட கெட்டி வச்சாதான் சொந்த பந்தம் விட்டு போகாம இருக்கும். ஏன் அப்படி நினைக்கானா, அடுத்தவா வந்தானா நம்மள ஆதரிச்சு வைக்க மாட்டானா அவாதான் நினைக்க. சரி அண்ணன் மகா வந்தான்னா அவ தலைய தூக்கி தண்ணிய குடுப்பான்னு இவ நினைக்க. அவன் தலைய தூக்கி தண்ணி கொடுப்பா. அப்ப உள்ள மருமகள் தலைய தூக்கி தண்ணிய குடுத்தா, இப்ப உள்ள மருமக வந்தான்னா தலைய தூக்கியே விட்டுருவா. அவன் தலையில நல்ல குழந்தைகளை தூக்கி போட்டுவா. என்ன இது உன்னோட முணுமுணுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மாமியால கள்ளத்துக்கு போட்டுருவா. அப்படி இருக்கும் போது இந்த அரிய பெரிய சபையில ஆச்சார பந்தல் இல்ல, எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி கருப்பசாமி அருளாலை என்றைக்கும் கல்யாண வாசலாக வாழ வேணும் என்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. வணங்குற ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது என்ன ஐயா அந்த ரஜகமுத்து பாலகனுக்கு என்ன திருமணங்களை முடிக்க வேணுமே என்று மாறி பிள்ளை அண்ணன் மகளாகப்பட்ட மகிழம்பூவாவை பெண் பார்க்க வேண்டும் என்று கணவனும் மனைவியுமாக உச்சார் உறவினர்களோடு மகிழம்பூவால் பெண் கொடியாளை அவர் மன்னர் குல வழக்கப்படி அதுக்கேற்ற நாளெல்லாம் குறித்து நல்ல வைகாசி மாதத்திலே வளர்புற திங்கள் அன்னைக்கு ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவாளுக்கும் திருமணம் என்று சொல்லி அந்த காலத்துல பெண்களுக்கு பரிசம் போட்டிருக்காங்க. எவ்வளவு 101 ரூபா பெரிய பணக்காரரு பரிசம் போடுவாங்க. 101 ரூபா வந்து இப்போ 1 லட்சத்துக்கு மதிப்பு. அதே போல லட்சத்துக்கு மதிப்பு. அப்போ அந்த காலம் வந்து இப்ப போட முடியும். இப்ப கேட்கணும். அதான் சொல்ல வந்தேன். அதாவது அந்த காலத்துல பெண்களுக்கு பரிசம் போட்டு பரிச சாப்பாடுன்னு பொங்குவாங்க. அதாவது இங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அடியை கொண்டு போய் அதுக்கு தகுந்த காய்கறிகளை கொண்டு போய் ஆக்கி பரிசத்தை போட்டு இன்னாருக்கு இன்னாரு அப்படின்னு சொல்லி பரிசத்தை போட்டாங்க. இப்ப எப்படி தெரியுமா? இப்ப வந்து ஆம்பளைக்கு பரிசம் போட்டாதான் கல்யாணம் நடக்கும். யாமி கேட்கணும். அந்த காலத்துல பெண்கள் குறைவு, ஆண்கள் அதிகம். அந்த காலம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னா சரி அரையடி ரப்பர் செருப்பு தேஞ்சு போமா. சரிதானே? ரப்பர் செருப்பு எந்த ரப்பரு? என்ன ரப்பரு? பஸ் டயருக்கு பத்தில பஸ் டயரு. ஆமா, அந்த மாதிரி செருப்பு பஸ் டயர்ல அப்போ செருப்பு தப்பாங்க. அதானே கேட்டேன். அரையடி
செருப்பு தேஞ்சு போகுமா? சரிதானே. எதுக்கு தேஞ்சது தெரியுமா? எதுக்கு? இந்த காலத்து மாதிரி ஆட்டோ, பஸ், சரி, காரு, புல்லட்டு, பைக்கு கிடையாது. பொண்ணு பேயா அலைஞ்சிருக்காங்க. அப்போ ஆமா, எங்க போனாலும் நடந்துதான் போகணும். சரி, அதனால நடந்து போனதுனால சரிதான் அரை அடி செருப்பு தேஞ்சு போகுமா? ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். அந்த செருப்பு தேஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னு கேட்கணும். என்னையா? ஒரு சண்டை சடங்கு வந்துச்சுன்னு வைங்க வீட்டுக்குள்ள, நீ தானே செருப்பு தேய என் வீட்டுக்கு நடந்த அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பாத்துட்டு போனிய, இப்ப என்ன சேட்டை பண்ணுத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப உள்ள மாப்பிள்ளைக்கு இப்ப நம்ம பரிசம் போடணும். ஆமா, எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? ஒரு 25-30 கிராம்ல ஒரு செயின். ஆமா, 3 லட்சமோ நான் தகுதிக்கு தகுந்தபடி. ஆமா, எத்தனை லட்சம் தேவையோ அத்தனை லட்சத்தை கொடுக்கணும். ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். காரு இல்லனா ஒரு புல்லட் வாங்கி கொடுக்கணும். இவ்வளவும் கொடுத்தா தான் பெண்ணை கடை சேர்க்க முடியும். இருந்தா தான் இருக்கவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன செய்வாங்க? நம்மள மாதிரி இல்லாதவங்க அவங்களுக்கு தகுந்தபடி எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஆமா, எதுக்கு தெரியுமா புல்லட்டு? எதுக்கு? அதாவது கல்யாணம் முடிச்ச உடனே புல்லட்ல அப்படியே கப்புன்னு பறப்பாங்க. பறக்கும் போது இந்த புது பொண்ணு இருக்கா பத்தியலா, அவரை கெட்டிச்சான்னு புடிச்சுக்கிடுவா. யாமனு கேட்கணும். விழுந்தா நம்ம மத்தர விழக்கூடாது, அவரையும் சேர்த்து இழுத்து போட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆமா, ஒரு வருஷத்துக்கு புல்லட்ல பறப்பாரு. ஆமா, இப்படி சேர்ந்து இருக்கும். சரி, ஒரு குழந்தை குட்டிகள் ஆச்சுன்னு சொன்னா சரி கொஞ்சம் விலைக்கு இருப்பாங்க. ஆமா, விலை இருந்த உடனே சரி வேற ஒரு வருஷம் ஆகும். பெறத்த உள்ள சீட்டையே கலக்கி தூர வச்சிருவாரு. ரைட் பாரு, எதுக்கு பைக்ல வந்தது போதும். இவன் இடைஞ்சல் தாங்க முடியல, எங்க போனா பின்னாடியே வாரா பாரு, ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல அங்க வந்து பரிசம் போட்டிருக்காங்க. அப்போ அதே போலவே மகிழம்பூவாளுக்கு சரி பரிசம் போட்டு பெண்ணும் பார்த்து வைகாசி மாதத்திலே வளர்பறை திங்களை முன்னிட்டு உச்சார் உறவினர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பி அத்தனை பேர்களுக்கும் அறிக்கை ஓலை கொடுத்து முத்துக்கும் மகிழம்பூவாளுக்கும் திருமணம் என்று சொல்லி பந்தல் அலங்காரத்தை வெகு சிறப்பாகவே அறிவித்து புஷ்பக்காரரை பூ கொண்டு வர சொல்லி கட்டாரை தாலி கொண்டு வர சொல்லி முத்துக்கும் திருமணம் என்று சொல்லி பணவடை பந்தலிலே அமர வைத்து அவன் எப்படி திருமாங்கல்யம் சூட்டினான், எப்படி ஐயா மகிழம்பூவால் மணப்பெண்ணாக அமர்ந்திருக்க ரஜகமுத்துவை மணமாப்பிள்ளையாகவே அமர வைக்க சரி திருமாங்கல்யத்தை கையில எடுத்து அரணே நல்ல அரண் மாங்கலியோ சூட்டுவாரா சிவனை நல்ல சிவனை என்று அங்கே சிவனே என்று அவளை சிவன் மாங்கலியோ சூட்டுவாரா அம்மி மிதைத்து அறந்தது என் முகம் பார்த்து கணவனும் மனைவியுமாக பால் பழங்கள் எல்லாம் அருந்தி அந்த ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவால் பெண் முடிக்கும் இரு பேர்களும் அரண்மனைக்கு திரும்பினார்கள். கல்யாணம் முடித்த நாளையில இருந்து ஏ அப்பா ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவாளுக்கும் ஒரே விருந்து சாப்பாடு. ஊர் ஊரா போறாவோ. மகிழம்பூவோட அண்ணன் வீட்டுல ஒரு நாள் கூப்பிட்டாங்க.
அடே அப்ப 10 நாள் விருந்து சாப்பாடு. சரிதானே? ஒரு நாள் ஆட்டுக்கறி, சரி. ஒரு நாள் நாட்டு கோழிக்கறி, சரி. ஒரு நாள் கருவாட்டு குழம்பு, சரி. ஒரு நாள் முட்டை குழம்பு, சரி. ஒரு நாள் குடல் குழம்பு, சரி. ஒரு நாள் சிலிப்பி குடல். சரி. இப்படி 10 நாள் ஒரே விருந்து அண்ணன் வீட்டுல. அதான் கட்டேன். யாரு? மகிழம்பூவோட அண்ணன் வீட்டுல. ஆமா. நல்ல சாப்பாடு. 10வது நாள் 11 நாள் ஆச்சு. மகிழம்பூவாளுக்கு அண்ணன் இருக்கும். ஆமா. அப்படியா? 10 11 நாள் ஆச்சு. என்ன வருது தெரியுமா? என்னையா? ரசமும் துவையலும் வருது. ஓ, யாம்னு கேட்கணும். எதுக்கு இவ்வளவு மாமிசம் சாப்பிட்டுருக்கு? ஆமா. ரசம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் உடல் சீரணமாகும். சீரணமாகும். ரசமும் துவையலும். சரிதானே? அத பார்த்தாங்க. உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இனிமங்க இருக்கக்கூடாது. ஆமா. அப்படின்னு உடனே கிளம்பிட்டாங்க. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே நாள் தான். அதாவது தன்முகம் தனக்கு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கன்னா அம்மாவும் அப்பாவும். சரி. அப்ப தன்முகம் தனக்கு தெரியும் சொன்ன உடனே அப்ப எப்படி 3 நாளா விருந்து சாப்பிட்டாங்க. ஆமா. சாப்பிட்டு முடிச்ச உடனே 4வது நாள் கொஞ்சம் செலவுக்கு தட்டுப்பாடு. சரி. தட்டுப்பாடு இருந்த உடனே காலையில சரி எங்க வாங்க, என்ன நான் சோறு வச்சிருக்கேன், ஆமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமா தண்ணியும் சோறுமா ஒரு சட்டியில வச்சிருக்கோம். ஆமா. 3ஆம் நாள் தான். அப்படி இருக்கும்போது சரி இவன் குனிஞ்சு பார்ப்பான். தண்ணிக்குள்ள முகம் தெரியுங்களா? நம்ம அம்மாவும் அப்பாவும் சொல்லி விட்டாங்களே தன் முகம் தனக்கு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும்னு, மரியாதையோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி விருந்து சாப்பாட்டை முடிச்சுட்டு வந்துருவாங்க. சரி. அப்படி இருப்பதனால அங்க விருந்து சாப்பாடு நடக்கு. சரி. நீங்க சொன்ன மாதிரி கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஜம்முன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? அப்ப இப்படி ஒரு மாத காலமாக கணவனும் மனைவியுமா சரி விருந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உச்சார் உறவினர்கள் வீடெல்லாம் சென்று திரும்பி ஆமையா உச்சார உறவினர்கள் வீடெல்லாமே சென்று திரும்பி ஆமா கணவனோ மனைவியுமாக என்னையா தன் அரண்மனையிலே அமர்ந்திருக்கும் போது இருக்கின்ற போது அப்ப இப்படியே 2 நாள் ஆச்சு. பிறகு பார்த்தா மாறி பிள்ளை என்ன எப்பா என் மகனே என்ன ஏ ரஜகமுத்து என்ன மாலோ அம்மாவும் அப்பாவும் இதுவரைக்கும் உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்தோண்டா. உங்களை யார் குறை சொன்னா? ஆனா இதுவரைக்கும் உனக்குன்னு நாங்க எந்த குறையுமே வைக்கல. அது நிஜம்தான். உன்னை பிரிஞ்சு நாங்க இருந்ததும் இல்ல. சரி. அதனால இப்ப என்னங்க இனிமே நீயும் உன் மனைவியுமா ஒன்னா சேர்ந்து சரி 2 பேருமே கல்யாணம் முடித்து ஒரு குடும்பமாகி விட்டீர்கள். ஆமா. அதனால இனிமே எங்களோடு இருந்தீங்கன்னு சொன்னா சரி உங்களுக்கு எந்த மதிப்பு இருக்காது. அவங்க வழிய பார்த்து ஆமா தனியா போய் இருந்தா தான் உங்களுக்கு உழைக்கணும், 4 காசு சம்பாத்தியம் பண்ணணும் ஆசை வரும். அப்படியா? அதனால தனியா போய் நீங்க ஒரு வீட்டுல இருங்க. இருந்து தனியா துணி எடுத்து சரி செலவு செஞ்சு வேலைய பார்த்து சுவாதிய பாருங்க. என்ன நான் போய் வேற எல்லாம் இருக்க மாட்டேன். ஒரு நாளாவது நான் பார்க்கலன்னு சொன்னா எனக்கு கண்ணே அவியாது. அட குருகிட்ட பேர என்ன அதானே பக்கத்து வீட்டுல மேல வீட்டுல இருடா. மேல வீட்லயா? ஆமா. எனக்கு போறதுக்கு மனசு இல்லம்மா. மனசுன்னு சொல்லக்கூடாது. சரி ஒரு அளவு இன்னும் வந்து உங்களை பாதுகாக்க என்ன ஏல ரஜகமுத்து யார ஏலங்க மனசு இல்லாம ஒத்தையிலேயே போனா உழைச்சத உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கேடா? நான் அப்படி நினைக்கலம்மா. அப்படி எல்லாம் நினைக்கல. சரி நான் இதுவரைக்கும் உன்னை பிரிந்து இருந்தது கிடையாது. ஆகையினால எனக்கு தனியா போக ஆமா சம்மதம் கிடையாது. நம்ம வீடு சின்ன வீடு. சரி ஒரு வீடு தான் இருக்கு. இதுல வந்து நீ சின்ன சிறுசுங்க இதுல வந்து ஒன்னா இருந்து பரமாற முடியாது. சரி மேல வீடு சும்மா தானடா கிடக்கு. சரி இல்ல ரஜகமுத்து ஏல ஓலங்காத என்ன மணிப்பா கூப்பிடு மகனை. பிள்ளை சொல்லுது கேளு. அதுங்கரே அம்மா நீ ஏல ஓலெல்லாம் பேசாத. நீ என்னைக்கும் பிள்ளை கூப்பிட முடியும். நீ எனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காதா உனக்கு? ஏப்பா நீ சமயம் தெரியாம நீ அழகக்க பரவு 2 பேரும் மாறிட்டீங்களே. இப்போ பெத்த பிள்ளை எப்படி கூப்பிட முடியும்? ஏழனு கூப்பிட கூடாது. ராசாங்கவா சரி உன்னை அப்படி கூப்பிடலப்பா விடு. ஆமா அதாவது தாயும் தந்தையும் சொல்லுகிறாங்க. ஏல தம்பி என்ன
நீ அம்மா கிட்டே இரு. சரி. அம்மா கிட்டே இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் வேலைக்கு போக மாட்டோம். நீ மட்டும்தான் வேலைக்கு போன, உனக்கு சம்மதம்னு அங்க இரு. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நான் தனியே போறேன். மேல வீட்டுல போய் இருந்துக்கிறேன். அதத்தான் சொன்னேன் பாத்துக்கோ. சரி, நான் ஆனா அடிக்க வரைக்கும் வருவேன் நம்ம வீட்டுக்கு. அதனால அப்பா ரஜகமுத்து ஐயா, நீயும் உன் மனைவியுமாக ஆமா வேற அரண்மனையிலே சென்று. ஆமையா. நமக்கு என்ன வீடாப்பா இல்ல? வீடா இல்ல. எத்தனை வீடு இருக்கு? அதானே கேட்டேன். அத்தனை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல போய் நீ உட்காரு. உட்காரு. நீங்க 2 பேரும் வேலை பார்த்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரி அன்னையில இருந்து. ஆமையா. சரி, போயிட்டு வாங்க. அப்படி என்று சொல்லி என்னையா மாடவன்னாரும் ஆழி பிள்ளையும் சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து. ஆமையா. ஆனா ஒண்ணுடா ரஜகமுத்து, என்ன வேற போய் இருந்து நம்ம உட்கார்ந்து சாப்பிடலான்னு மட்டும் நினைக்காத. என்ன செய்யணுமுங்க? வேலைக்கு போகணும்டா. வேண்டாம், நல்லா வேலைக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடணும். சரி. அப்படி என்று என்னையா அந்த மாறி பிள்ளை பெண்கொடியால் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? என் மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து, மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து, என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தை கேளு. அம்மாவும் அப்பாவும் செய்து வந்த வேலையைத்தான் கனவு பொன்னிருந்தால் சிறைக்கு உன்னை காணாது. அறையளவு பொன்னிருந்தால் அள்ளி உன்னை காணாது. எத்தனை பொன் இருந்தாலும் நம்ம இருந்து உன்னை காணாது. தன் தொழிலும் இல்லாவிட்டால் தலையளவு பஞ்சம் வரும். தொழிலும் இல்லாவிட்டால் கொடிய பஞ்சம் வந்து சேரும். நமக்கு கொடிய பஞ்சம் வந்து சேரும். நமக்கு கொடிய பஞ்சம் வந்து சேரும். மகனே கொடிய பஞ்சம் வந்து சேரும். என்று மாறி பிள்ளை சொன்ன போது அப்பா அவருடைய வார்த்தை கேட்டு அதை ஆட்டுமென்று சம்மதித்து. ஆமையா. பிரச்சனை இல்ல. அப்படியே ஆட்டுமென்று ஆமா. அந்த ரஜகமுத்துவும் மகிழும் பூவால் பெண்கொடியாலுமாக என்ன செய்கின்றார்? வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு வேறு வந்தார்கள். சரதா. விடிஞ்சா வெள்ளிக்கிழமை ஆச்சு. பார்த்தா ரஜகமுத்து என்ன விடியா காலம் 4 மணி 5 மணிக்கு எழுந்திருத்தான். சரதா. அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் எல்லாம் ஆத்து துறைக்கு போவதை கண்டார். பார்த்தால் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஆத்துக்கு போயிட்டாங்க. சரதா. ஓர் மண் அள்ளி கொண்டு வந்து சரி துணி துவைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமா. அதனால நம்மளும் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ரஜகமுத்து மகிழும் பூவாலை வரவழைத்து அழைத்து கட்டு சாதம் கட்டம்மா நான் வேலைக்கு போகணும். சொந்த பந்தம் எல்லாம் அப்பலே ஆத்து துறைக்கு போயிட்டாங்க. அவங்க கதையை பத்திட்டு போயிட்டாங்க. நம்மளும் போகலைன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. சரி. அதனால சரி நம்மளும் நம்ம பஞ்ச கல்யாணிய கூட்டிக்கிட்டு சரி அழுக்க கொண்டு போய் நான் வெளுத்துட்டு வரேன்டி. அவன் வீட்டுக்கு பின்னால 4 கழுதைய முன்னத்தி கால கட்டி போட்டிருக்கேன். சரி அத போய் நீ அவுத்துட்டு வீட்டுக்கிட்ட கொண்டு வா. ஆமா. கொண்டு வர்றதுக்கு முன்னால சாப்பாடு நமக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறாள். ஆமா. சொன்ன போது அப்ப மகிழம்பூ சொன்னா என்ன மனவாளா கனவா? அதாவது சரி சாப்பாட்டுக்கு நீங்க கவலை வேண்டாம். காலை சாப்பாட்டை முடிச்சிட்டு போங்க. மதிய சாப்பாட்டுக்கு நான் கொண்டு வந்துருந்தேன். எங்க இருந்து கொண்டு வருவ? ஊர்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
போய் வாங்கி ஊர் ஊரா தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நான் சொல்லுத கேளுங்க. என்ன நீங்க காலையில போங்க. சரி உங்களுக்கு கட்டுச்சாதம் கட்டி தரணும்னா பழைய சோறு தான் இருக்கு. அது ஆவாது. நீங்க பகல் முழுக்க தண்ணியில நிக்கிறதுனால பழைய சோறு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஒத்துக்கிறாது. அதனால நீங்க போங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி. வெள்ளாளர் வீதியை அத்தை நமக்குன்னு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. ஆமா. வெள்ளாளர் வீதியில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரத சாப்பாடு வாங்கிட்டு மத்தியானம் 12 மணி 1 நிமிஷமும் தவறாம உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி என்று சொன்ன போது ஆட்டுமண்டி சம்மதித்து அந்த முத்து ஆனவன் எங்க வாரானா ஆத்துக்கு போக வேண்டி ஆத்துக்கு தான் போக வேண்டி அங்கே அவசரமா வாரானே. ஆத்துக்கு போவதற்கு அவர்கள் ஆத்துக்கு தான் போவதற்கு ஐயா அவசரமா வராரு. அவன் ஆத்துக்கு தான் வாரபோ அந்த மகிழம்பூவா பெண்கொடியா அவர் ஆத்துக்கு போயிட்டார். நம்ம 12 மணி 1 நிமிஷம் தவறாம விரத சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமென்று அவள் குளித்து நீராடி அதுக்கேத்த கல்யாண பட்டுகளை உடுத்தி இந்த மகிழம்பூவா தங்க நகையை அள்ளி போட்டா கல்யாண பட்டு உடுத்தி அண்ணன் சாப்பாடு வாங்க வேண்டுமென்று பெட்டியும் கரை சட்டியும் கையிலே எடுத்துக்கொண்டு அண்ணன் பெட்டியும் கரை சட்டியும் கையிலே எடுத்த வெள்ளைய தோல்ல போட்டார். அவ வெள்ளாளர் வீதியிலே வந்து விரத சாப்பாடு வாங்க வேண்டுமென்று மகிழம்பூவை அலங்கரித்து வாரத பார்த்தா பார்க்க புது பொண்ணா இருக்கா. அப்ப இப்படியே புது பொண்ணு அப்படித்தானே இருப்பா. புது பொண்ணு அழகா தான் பொண்ணா தான் இருப்பா. அப்ப வெள்ளாளர் வீதிக்கு விரத சாப்பாடு வாங்க வேணும் என்று அன்னப்பெட்டி கையில் எடுத்து அவசரமா வந்து கொண்டிருக்க இருக்கும் போது